ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்னைக்கு ரொம்பவே சூப்பர் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இதை டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதுக்கு நான் ராகி சேமியா, வரகு சேமியா அண்ட் திணை சேமியா எல்லாமே ஹாஃப் பேக்கெட் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே ஒன்றா கலந்துரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஊறினா போதும். அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். அதுக்கு மேலே ஊறிச்சுன்னா ரொம்ப மாவாக ஆகிடும். சேமியா வந்து தனித்தனியாக உதிரியாக வராது. ஸோ இப்போ நான் அதை மூடி போட்டு தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நறுக்கி வச்சுக்கிறேன். இது மாதிரி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே அது ஊறிடும். நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய சேனலையும் வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நறுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொலாண்டரில் போட்டு வடித்து எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி கொலாண்டர் இல்லைனாலும் உங்ககிட்ட ஸ்ட்ரெயினர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெயினரில் கூட போட்டு நீங்கள் வடித்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் ட்ரேயில் எண்ணெய் வந்து நான் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து துணியில் போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த ட்ரேயில் வந்து தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் அவ்வளோதான். அதுக்குள்ளே இது சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ஒரு 4 to 5 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா உதிரியாக வெந்துடும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா குழஞ்சிரும். ஸோ டைம் பார்த்துக்கோங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆவி கட்டி எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா குழஞ்சிரும். அப்புறம் நம்ம தாளிக்கும் போது நம்ம கட்டி கட்டியாக வந்துடும். ஸோ இப்போ நான் இதை எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கிறேன். ஸோ அதே கொலாண்டரில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாளிச்சா தான் நல்லா உதிரியாக வரும். பாருங்கள், இது வேக வச்சதுக்கப்புறம் எப்படி உதிரியாக இருக்குன்னு. அந்த பிளேட்டில் கூட ஒட்டவே இல்லை. நம்ம ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ஒட்டவே இல்லை. ஸோ நான் இந்த கொலாண்டரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டீல் கடாயை ஒட்டாமல் வரணும் அப்படின்னா அதை முதல்ல கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எந்த ரோஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்டீல் பாத்திரத்தில் அடிப்பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த ஆனியன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆனியன் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டுக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வேக வச்சு ஆற வச்சுருக்கோம் இல்லையா சேமியா, அந்த சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் நல்லா உதிரியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சேமியா. ஸோ இதை நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு ஹார்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜென்டிலாக அந்த எண்ணெயும் நம்ம போட்டிருக்க அந்த தாளிப்பு எல்லாம் ஒன்று சேர வரதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ்வலாக எப்போவுமே வந்து பார்த்துருக்கீங்க, என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எப்போவுமே நான் வந்து உட்டன் கரண்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். எப்போவுமே நான் வந்து வேறு கரண்டி எதுவும் சில்வர் கரண்டியோ எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் போட்டு கிண்டுனா எல்லாமே உடஞ்சிரும், இல்லை குழ குழன்னு ஆகிடும். அதனால் இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன் வச்சு கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பாத்திரத்துலேயும் அது ஸ்க்ராட்சும் விழாது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல், இப்போ வந்து நான் 1/4 கப் தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் உப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருங்க. நம்ம வேக வச்சுருந்த சேமியாவிலே நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். என் சின்ன பையன் வந்து தாளித்து கொடுத்தா சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்கு நான் இனிப்பாக செஞ்சு கொடுப்பேன். ஸ்வீட்டாக இருக்கணும் அவனுக்கு. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் தேங்காய்
துருவல் போட்டுட்டு 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் நெய், இது வீட்டில் காய்ச்சின நெய் தான், ஸோ அதை நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஸ்வீட்டாகவும் இருக்கும், சின்ன குழந்தைங்க சாப்பிடவும் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்பேன். இப்போ பாருங்கள், மல்டி மில்லட்ஸ் சேமியா உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி வரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அடுத்து வேறொரு ரெசிபியோட பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.